அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரினியூவபிள் எனர்ஜினா என்ன? நாம என்விரான்மெண்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். நீங்கள் அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ரினியூவபிள் எனர்ஜினா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்கள். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்னால் எதெல்லாம் சொல்லுவோம்? சூரிய ஒளி தான். சூரிய சக்தியை தான் நம்ம புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். அதனால் தினமும் நம்ம கன்சியூம் பண்ணாலும் அது நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குது இல்லையா? அதான் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த ரினியூவபிள் எனர்ஜியை நாம் எப்படி பயன்படுத்தணும் அதை தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு நினச்சி ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நிறைய டேட்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை கண்டாயம் பாருங்கள். ஸோ இந்தியாவோட ரினியூவபிள் எனர்ஜி பொட்டன்ஷியல் ஆக்சஸ் எவ்வளோ பார்க்கும்போது ஒரு மிட் டேர்ம் பார்க்கும்போது 8,96,602 மெகாவாட்ஸுங்க. ரினியூவபிள் எனர்ஜினா எல்லாம் சேர்ந்து தான். சூரிய ஒளி ஆகட்டும், காற்று மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், நீர் மூலமாக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 8,96,602 மெகாவாட்ஸ். இதில் என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்க்கும்போது சோலார் எனர்ஜின்னு 7,48,990 மெகாவாட்ஸ். அதுமாரி விண்ட் எனர்ஜி பார்க்கும்போது 1,00,000 மெகாவாட். ஹைட்ரோ எனர்ஜி பார்க்கும்போது 20,000 மெகாவாட். பயோமாஸ்ன்னு பார்க்கும்போது 26,800 மெகாவாட்ஸ். சரிங்களா? இந்த பயோமாஸ் அப்படிங்கிறது இந்த இயற்கை வாயு சொல்லுவாங்க இல்லையா? இயற்கை வாயுனா என்ன? இந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் வச்சு இந்த மாட்டுடைய சாணம் இதெல்லாம் வச்செல்லாம் இயற்கை வாயு ரெடி பண்ணுவாங்க இல்லையா? கேஸுங்க. இப்போ எங்கள் ஊரில் கூட ஒருத்தங்க அதுமாரி வச்சுருந்தாங்க. அது மூலிமா சமைக்கிறது அதெல்லாம் செய்வாங்க. இது எப்படி சிலிண்டர் இருக்காங்க இல்லையா? அதே போல் அது பயன்படுத்துவாங்க. அதுதான் பயோமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக 28,800 மெகாவாட்ஸ் உற்பத்தியை இங்கே ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுடைய அந்த பொட்டன்ஷியலுங்க. சரிங்களா? இந்த ரினியூவபிள் எனர்ஜி பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இவ்வளோ தான். அது அப்பார்ட் ஃப்ரம் கிரிட் பவர் எக்யூப்மெண்ட், ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் ஆர் ஆல்சோ பீயிங் யூஸ்டு ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஜெனரேஷன், லைட்டிங், பம்பிங், மோட்டிவ் பவர் ரெக்குவயர்மெண்ட் இன் ரிமோட் அண்ட் இன்அக்சசிபிள் ஏரியாஸ். இந்தியா இஸ் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் மெகாவாட்ஸ் டு கிகாவாட். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுக்கு கிடைக்குது. பம்பிங் அது மாதிரி மோட்டிவ் பவர் என்கொயர்மெண்ட் இதெல்லாம் இந்த ஏரியா, அதாவது ரொம்ப குழப்பறேன்னு நினைக்கிறேன். அதாவது சில ஏரியாக்களில் நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போக முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஏரியாக்களில் இந்த ரினியூவபிள் எனர்ஜியை நம்மளால் பயன்படுத்த முடியும். அதே போல் இந்த ரினியூவபிள் எனர்ஜியில் இந்தியாவானது மெகாவாட்டிலிருந்து கிகாவாட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வருது க்ளீன் ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக. ஸோ அது எப்படின்னு பார்க்குறோம் பாருங்கள். அக்டோபர் 2022 இந்தியாவுடைய டோட்டல் ரினியூவபிள் எனர்ஜி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஹைட்ரோ பவர் இல்லாமல் 105.10 கிகாவாட்ஸாக இருக்குதுங்க. 2022 இந்த டைமில் கிட்டத்தட்ட 100 கிகாவாட்ஸுக்கு மேலே நாம் ரினியூவபிள் எனர்ஜி மூலமாகவே ஆற்றலை பெறுறோம். ஆனால் பாருங்கள், இந்த ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது எல்லா நிலங்களும் நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இப்போது வெயில் காலத்தில் நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் நிறைய இருக்கும். அது மூலம் நமக்கு நிறைய பவர் சப்ளை கிடைக்கும். இது குளிர் காலத்தில், மழை காலத்தில் அந்த நேரத்திலலாம் நம்மளுக்கு போதுமான இந்த சூரிய வெளிச்சம் கிடைக்குமா? இதே வெயில் காலத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த வாட்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய காற்று இருக்காது. சில நேரங்களில் காற்றே வீசாமல் இருக்கும். அந்த நேரத்துலலாம் நம்மளுக்கு போதுமான எனர்ஜி கிடைக்குமா? கிடைக்காது. இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், த சன்ஷைன் ஹவர்ஸ் அண்ட் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் விண்ட் இதெல்லாம் கணக்கில் வச்சு கவர்மெண்ட் சில விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது சோலார் ரூஃப் டாப்புங்க. வீடுகளுக்கு மேலே சோலார் ரூஃப் டாப் அமைக்கிறது. இந்த சிஸ்டம் 2019 கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் சோலார் மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. சோலார் பார்க்ஸ் கிட்டத்தட்ட 35 சோலார் பார்க்ஸ் அண்டு அல்ட்ரா மெகா சோலார் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக 22,000 மெகாவாட்டை நம்ம அடுத்த 5 வருஷத்தில் பெற முடியும் அப்படின்றாங்க. சோலார் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் நேஷனல் சோலார் மிஷன் 2015 பிப்ரவரி மாதம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 15,000 மெகாவாட்ஸ் நம்ம சோலார் எனர்ஜி மூலமாக பெற முடியுன்றாங்க. அது பிறகு சோலார் பம்ப்ஸ் என்ன பார்க்கும்போது டார்கெட் ஆஃப் இன்ஸ்டாலிங் 1 lakh சோலார் பம்ப்ஸ் ஃபார் இரிகேஷன் அண்டு ட்ரிங்கிங் வாட்டர் பை 2016. 2015 சோலார் பம்ப்ஸ் கிட்டத்தட்ட 1 லட்சம் சோலார் பம்ப்ஸை நாம் இரிகேஷனுக்காகவும் ட்ரிங்கிங் வாட்டருக்காகவும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. இந்த சோலார் பம்ப்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ விவசாயிகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தாங்கல்ல. இப்போ விவசாயத்துக்கு எலக்ட்ரிசிட்டி நம்ம பயன்படுத்துகிறோம். இதை ரினியூவபிள் எனர்ஜியாக விவசாயிகள் பயன்படுத்தினா, இப்போ ஓப்பன் ஏர் ஃபீல்டில் ஒரு ஓப்பன் ஃபீல்டாக இருக்கும் விவசாய நிலம்லாம், அங்கே இது மாதிரியான ஒரு சோலார் பம்ப்ஸ் அமைக்கும்போது அந்த பம்பானது இந்த சோலார் எனர்ஜி கன்சியூம் பண்ணி மோட்டர் நம்ம ஓடுறதுக்கெல்லாம் நீர் பாய்ச்சத்துக்கெல்லாம் அந்த சக்தியானது பயன்படும் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டியை நிறைய உருவாக்குறாங்க. சோலார் அந்த சிட்டி முழுக்கவே இந்த சமத்துவபுரம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பெரியாருடைய சமத்துவபுரம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரியான ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குறாங்க. அங்கே இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே
சோலார் மூலமாக வந்து கிடைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 56 சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. சரிங்களா? அடுத்தா வந்து சூரிய மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து 2015 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக 5000 ட்ரைன்டு பர்சன்ஸ் வித் அன் பீரியட் ஆஃப் 5 years, 5 வருஷத்துக்குள்ள 50,000 ட்ரைன்டு பர்சன்ஸை உருவாக்குறது. எந்த ட்ரைன்டு பர்சன்ஸ்? அதாவது சூரிய சக்தி மூலமாக எப்படி நாம் ஆற்றலை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் வந்து ஒரு 50,000 பேருக்கு வந்து கொடுக்க போகிறாங்களாம். இப்போ ஒரு டெய்லர் மிஷின் இருக்குன்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன தான் வந்து அந்த டெய்லர் மிஷின் கொடுத்தோன்னு நம்மளால் தைக்க முடியுமா? கிடையாது. அதுக்குன்னு ஒரு ட்ரைன்டு பர்சன் வேணும். அந்த மாதிரி இந்த சோலார் இருந்து நம்ம எப்படி எனர்ஜி எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்றாங்க. மேலே இந்த பார்த்தேன் இல்லையா, இது முன்னதாக நான் சொல்லிவிட்டுமா, அது செகண்ட் பார்ட்டுங்கிறது. இந்த கிரிட் ரெக்குவயர்மெண்ட்டு காட்டிலும் இந்த சூரிய செல் உற்பத்தியானது எதுக்கெல்லாம் பயன்படுன்னு பார்க்கும்போது பாருங்கள், ரிமோட் அண்ட் இன்அக்சசிபிள் ஏரியாஸ். ரிமோட் இன்அக்சசிபிள் ஏரியாஸ்னால் என்ன? ஒரு ரிமோட் வில்லேஜ் இருக்குது, ஒரு மலையில் இருக்குது, ஒரு காட்டில் ஏதோ ஒரு கிராமங்கள் இருக்குது, அங்கே வந்து ரோட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான ஏரியாக்களில் லைட்டிங்காகவும் பம்பிங், நம்ம கீழே சொன்னோம் இல்லையா, இந்த விவசாய நிலங்களுக்கெல்லாம் வந்து அந்த பவர் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம சோலார் எனர்ஜி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தா வந்து நெட் ஜீரோ எமிஷன். இது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ரினியூவல் எனர்ஜியோடைய ஒரு பிரதர் மாதிரி தான். அது நெட் ஜீரோ எமிஷன்னா என்ன அப்படின்னா, நாம் இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் செக்டார் பார்த்துருப்போம். நாட்டுடைய இந்த பவர் சப்ளை அப்படிங்கிறது அதிகமாக வந்து கோல் செக்டார் தான் வந்து பேஸ் பண்ணியிருக்குது. ஏன்னா அதன் மூலமாக தான் நம்மளுக்கு அதிகப்படியான ஆற்றல் வந்து கிடைக்குது, எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்குது இல்லையா. ஸோ நெட் ஜீரோ எமிஷன்னா அந்த கோல் டிபெண்டன்சி வந்து எப்படி வந்து குறைக்கலாம். த கோல் ஆஃப் நெட் ஜீரோ எமிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் 2 pillars, 2 பில்லர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்தியாவில் நாம் கார்பன் டை ஆக்சைடே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கார்பன் எமிஷன் மேலே பார்த்தாலே அந்த கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம 2 விஷயத்தை வந்து பின்பற்றணும். ஒன்று, க்ளீன் எனர்ஜினா என்ன? சூரிய சக்தி ஆகட்டும், இந்த நீர் சக்தி, அதன் பிறகு வந்து காற்று மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தணும். ரெண்டாவது, அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். நம்ம முன்னாடி பார்த்திலையா, வெயில் காலத்தில் தான் வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும், மழை காலத்தில் சூரிய இருக்குமா? இருக்காது. ஸோ அந்த டைமில் வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சூரிய சக்தி நம்ம பயன்படுத்தணும். ப்ளஸ்ஸு அந்த ஆற்றலை நாம் சேமித்து வைக்கணும். அது 2 விஷயங்களை நாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த நெட் ஜீரோ எமிஷனை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெட் ஜீரோ எமிஷனை அச்சீவ் பண்ணக்கூடிய 2 சோர்ஸஸ், 2 பில்லர்ஸ் என்ன? ஒன்று வந்து க்ளீன் எனர்ஜி, ரெண்டாவது ஸ்டோரேஜ். அவ்வளோதான். இன் திஸ் ரெக்கார்ட் த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட், வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க, இது நீங்கள் அடையணும் அப்படின்னா அதுக்கு டைட்டில் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், மினரல்ஸ் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன். சரி, இந்த நெட் ஜீரோ எமிஷனுக்கும் மினரல்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது கீழே சொல்கிறாங்க பாருங்கள், மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் லைக் காப்பர், அலுமினியம், அயன், மெக்னீஸ், அப்புறம் வந்து நிக்கல், இந்த மாதிரியான மினரல்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த சோலார் பேனல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சோலார் பேனல்ஸை நாம் ரெடி பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம சூரிய சக்தி மூலமாக நம்ம மின்சாரத்தை எடுக்கணும்னா அதுக்குன்னு சோலார் பேனல் தேவை. அது காற்று மூலமாக நமக்கு மின்சாரம் எடுக்கணும்னா அந்த டர்பைன் தேவை. காற்றாலை இந்த காற்றாலை இயந்திரம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் தேவை இல்லையா. ஸோ இதெல்லாம் உருவாக்கணும்னா நம்ம மினரல்ஸ் தேவை இல்லையா. ஸோ இந்த மினரல்ஸ் நமக்கு தேவை. அதன் பிறகு மினரல்ஸ் ரைட், லித்தியம், கிராஃபைட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனர்ஜி ஸ்டோரேஜ். இதெல்லாம் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ்லாம் வந்து நமக்கு அந்த எக்யூப்மெண்ட் செய்கிறதுக்கு, அது மின்சாரத்தை அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து வாங்கிறதுக்கான எக்யூப்மெண்ட் செய்யக்கூடிய மினரல்ஸ். கீழே இருக்கக்கூடிய இந்த லித்தியம், கிராஃபைட்லாம் அந்த ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய மினரல். இது 2 நமக்கு தேவை அப்படின்றாங்க. எக்கனாமிக் சர்வே 2021 அண்ட் 2020 மூலமாக என்ன சொல்கிறாங்க, ஷிஃப்ட் டு க்ளீன் எனர்ஜி ஷுட் பி ஸ்பீடியர். 2021 ஒரு எக்கனாமிக் சர்வே எடுத்துருக்காங்க. அது மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் அந்த க்ளீன் எனர்ஜிக்கு நாம் சீக்கிரமாக வந்து போயாகணும். அதன் பிறகு நீட் ஆஃப் அவாய்டிங் த ரிஸ்க் ஆஃப் பீயிங் லேட் கம்மர். நாம் வந்து இதில் வந்து லேட்டாக இருக்கக்கூடாது. இந்த ரினியூவல் எனர்ஜியில் நம்ம மற்ற நாடுகளை காட்டிலும் அவங்களாம் நிறைய முன்னேறி போயிட்டாங்க, நம்ம இன்னும் முன்னாடி பேக்லேயே இருக்கக்கூடாது. அதன் பிறகு ஃபார் எஃபர்ட்லெஸ் எனர்ஜி டிரான்சிஷன் R&D நீட் என்கரேஜ்மெண்ட் வித் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட். இந்த ரினியூவல் எனர்ஜியை நம்ம பயன்படுத்துறதுல நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் 1991 தான் வந்து நம்ம ஓப்பன் எக்கனாமி வந்து கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியலிஸ்ட் எக்கனாமி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி ரேட்டில் குளோபல் லெவலில் பார்க்கும்பொழுது எல்லா நாடுகளுமே இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ண நாடுகள் எல்லாமே வந்து டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குது. நாம் லேட்டாக தான் வந்து
இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஸோ முன்னாடியே வந்து நிறைய நாடுகள், எந்தெந்த நாடுகள் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க கூட அன்றைக்கி டெவலப்டு கண்ட்ரிஸாக இருக்காங்க. நாம் சோஷியலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிறகு தான் நாம் எப்போ அது வரைக்கும் நாம் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. நாம் எப்போ கேபிட்டல் எக்கனாமிக் வர ஆரம்பிச்சோமோ அப்போ தான் நம்மளுடைய இந்த 3 டெக்கேடில் நிறைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த க்ளீன் எனர்ஜியை நாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம அதிகமாக வந்து இந்த பெட்ரோலுக்காகவும் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸுக்காகவும் நம்ம அதிகப்படியாக வந்து மற்ற நாடுகளை வந்து சார்ந்து இருக்கிறோம் இல்லையா. இந்த பெட்ரோல் கச்சா எண்ணெய் பேரல் நம்ம வாங்கியிருப்போம். இவ்வளோ வெளிநாடுகளில் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தான் நம்ம நாட்டில் வந்து அந்த ரேட்டில் வந்து ரொம்ப ஏறுது. இது நாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த எனர்ஜியை தண்ணீர் வடையதன் மூலமாக நாம் இன்னுமே வந்து எக்கனாமிக்கில் ஹையராக போக முடியலையா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, இந்த ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில் நாம் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. த ப்ரைஸ் சர்ஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் சீன் இன் 2021 and 2020 அதான் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இயற்கை வாயுக்கெல்லாம் இருக்குது இல்லையா, இது 2021 ரொம்ப ஹையாக ஆரம்பிச்சுது எங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸில். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா, முன்னாடி பார்த்துருப்போம் இந்த துபாயில் ஆகட்டும், துபாய் மாதிரியான நாடுகளில் பாருங்கள், அவங்களுக்கான இயற்கை வளம் அப்படிங்கிறது இந்த பெட்ரோலியம் மட்டும்தான். அதை வச்சு அந்த நாடு எந்தளவுக்கு டெவலப் ஆகி போயிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அவங்களுடைய அந்த பெட்ரோல் டீசலானது அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் அவங்களுடைய கை வந்து ஓங்கி இருக்குது. இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நான் அவங்கள அதிகமாக வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், நாம் இந்த ரினியூவல் எனர்ஜியை பயன்படுத்துறது மூலமாக நாம் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இன்னுமே வந்து ஸ்டெபிள் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்ட் ஸ்டோரேஜ் ஃபார் இன்டர்மிட்டன்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் ஃப்ரம் சோலார் பேனல்ஸ் அண்ட் விண்ட் ஃபார்ம்ஸ் டு என்ஷூர் ஆன் டிமாண்ட் எனர்ஜி சப்ளை. அதாவது நம்மளுக்கு தேவைன்ற அமையில் நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கிற வகையில் நம்மளுடைய அந்த சோலார் எனர்ஜி ஆனது இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இந்த கிளாஸில் நாம் ரினியூவல் எனர்ஜினா என்ன, நெட் ஜீரோ எமிஷன்னா என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, ஸோ இதை அச்சீவ் பண்ணுறது மூலமாக நாம் எப்படி பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைய முடியும், மற்ற கண்ட்ரிகளை எப்படி நாம் டிபெண்ட் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.